சந்தர்ப்பங்களில் கவலை கொண்டவர்கள். எதுக்குன்னே தெரியாது சார். சில சமயத்தில் அப்படியே டக்குன்னு டல் ஆகிடும். நல்லா பேசிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு உள்ளே போவான். அப்பா என்னன்னே தெரில, எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சில கவலைகளை கொண்டவர்கள். சில பெரனியல் நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தீராத வியாதிகள். நம்முடைய ஜீனில் இருக்கக்கூடிய சில வியாதிகள் வருது, சுகர் இருக்கிறது, அந்த மாதிரி சில நோய்களை கொண்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில பேருக்கு என்னென்னா, சில பேருக்கு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் சார். இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருவங்க அதிலெல்லாம் இவங்களுக்கு ஒரு சனி ஈடுபாடு. யாருமே போகாத இடத்துக்கு மலை உச்சிக்கு போய் தனியாக நின்று அப்படியே பார்க்கணும். அந்த இடத்துல எல்லாருமே ஒதுங்கி நிற்பான். முதலையை பார்த்தா இவன் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் நிற்கிறது. அந்த மாதிரி ஒரு அதீத எண்ணம் கொண்டவர்கள் திருவோண நட்சத்திரத்தில், அதில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு அதிகமாக சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், மேத்தமேட்டிஷியன், கற்று தேர்ந்தவர்கள், கணிதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பவர்கள். பலர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்றாங்க, ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரிஸ்ட், அதில் ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். 3ஆம் பாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுநாகப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த